வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் மல்டிரேட் சிஸ்டம் கான்செப்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறோம். For the multirate system shown in the figure below, develop an expression for y of n as a function of x of n. ஸோ இங்கே மல்டிரேட் சிஸ்டம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x of n that is the input given to this interpolator with the value 4. இன்டர்போலேட்டர்னா அப் சாம்பிளிங், அவுட்புட் எங்கே எடுத்து கொடுக்குறோம், ஒரு டவுன் சாம்பிளருக்கு கொடுக்குறோம் with the value 12. Then it is given to the upsampler with the value 3. So இங்க multirate system na என்னன்றதை 2 மார்க்ல அடிக்கடி கேக்குறாங்க. That means it is a system which is having a different sampling rates including upsampling and downsampling rates. Okay வா? So இந்த systemல ரெண்டு upsamplers இருக்கு, ஒரு downsampler இருக்கு with the value 12. So இங்க இந்த solutionல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 12ன்றதை நம்ம எப்படி எழுதலாம் 4 into 3. So இந்த downsampler we can draw like this 4 and 3 ரெண்டுமே downsampler தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்பில் இந்த 12 வந்து இப்படி ட்ரா பண்ணுறோன்னா we can say x of nன்றது வந்து ஒரு வேல்யூ வருது. ஓகே, ஸோ இதில் வந்து 5 சாம்பிள்ஸ் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த வேல்யூ இங்கே வரும்போது இப்போது இன்டர்போலேட்டர்னா என்ன அர்த்தம், 3 - 1 zeros வந்து இங்கே இருக்க சாம்பிள்ஸ்க்கு இடையில ஃபுல்லாக ஆட் பண்ணுறாங்க. இப்போ 5 சாம்பிள்ஸ் இருக்குன்னா 5 சாம்பிள் ஃபஸ்ட்டு செகண்ட் சாம்பிள் கடையில் 3 zeros ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாம்பிள்ஸ் வந்து ஆட் பண்ணுறது தான் இன்டர்போலேட்டர். சாம்பிள்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ சாம்பிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட டைம் டியூரேஷன், இந்த டைம் டியூரேஷனுக்குள்ளே அடிஷ்னலாக நிறைய சாம்பிள்ஸ் வரதை டிவிஷனில் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே டவுன் சாம்பிளிங் வித் த வேல்யூ 4. ஸோ இங்கே எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணியிருக்கோமோ இப்போ 4 - 1 3 zeros ஆட் பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அந்த 3 zeros-ஐயும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இங்கே என்ன எக்ஸ் ஆஃப் என் கொடுத்தோமோ அதே எக்ஸ் ஆஃப் என் தான் இங்கே நம்மளுக்கு வரும். புரியுதா? ஸோ அகெயின் இந்த வேல்யூவை எதுக்கு கொடுக்குறோம், டவுன் சாம்பிளர் 3 கொடுக்குறோம். இந்த டவுன் சாம்பிளர் என்ன பண்ணும், டவுன் சாம்பிள் பண்ணி கொடுக்கும் with the value 2, that is 3 - 1. ஓகே, ஸோ 2 சாம்பிள்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் வேல்யூஸை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ த சேம் வேல்யூவை நம்ம நெக்ஸ்ட் எங்கே கொடுக்குறோன்னா அப் சாம்பிளருக்கு கொடுக்குறோம். கொடுக்கும்போது இது 3 - 1 zeros வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடும். அகெயின் we can get the same answer. புரியுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப் சாம்பிளிங் பண்ணுறோன்னா நம்ம சாம்பிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, இப்போ டைம் டியூரேஷன் வந்து இங்கே 0 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கடையில் வந்து நம்மளுக்கு ஒரே ஒரு சாம்பிள் தான் இருக்குது அப்படின்னா இப்போது நம்ம அப்சாம்பிளிங் பண்ணும்போது மோர் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வரும். அப்போ வித்தின் திஸ் டைம் டியூரேஷனில் நம்மளுக்கு நிறைய சாம்பிள்ஸ் வரனால அப்சாம்பிளை எப்படி தான் சொல்லுவோம், n by the upsampling factor நம்ம சொல்லுவோம். புரியுதா? இதே வந்து டவுன் சாம்பிளிங்னா நம்ம சாம்பிள்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். இப்போ 0 to 1 இடையில, இப்போ 0க்கு 1க்கு இடையில இப்போ 4 சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ டவுன் சாம்பிள் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இதே வேல்யூவை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ஐடென்டிக்கல் சிஸ்டம்ன்ற கான்செப்ட்லையும் சொல்ல முடியும். ஸோ இங்கே 12 டவுன் சாம்பிளர் எப்படி எழுதணும், 4 and 3ன்னு எழுதணுமா? ஸோ இந்த ரெண்டு வேல்யூவை என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ இங்கே 4 இன்டர்போலேட்டர் இருக்குது, 3 டவுன் சாம்பிளர் இருக்குது, இங்கே 4 டவுன் சாம்பிளர் இருக்குது, 3 அப் சாம்பிளர் இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல இந்த அப் சாம்பிளிங் டவுன் சாம்பிளிங் வந்து ஒரு சிஸ்டம்குள்ளே வருதுன்னா அது ரெண்டும் ப்ரைம் நம்பராக இருந்ததுன்னா இட் கேன் கிவ் அ ஐடென்டிக்கல் வேல்யூ வித் த சேம் வேல்யூஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து 4 அப் சாம்பிளிங் 3 டவுன் சாம்பிளிங், இங்கே 4 டவுன் சாம்பிளிங் 3 அப் சாம்பிளிங். இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் ரிலேட்டடாக வந்ததுன்னா அது ஐடென்டிக்கல் சிஸ்டம்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் இந்த கண்டிஷனை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ ஹியர் வி கேன் கெட் த சேம் அவுட்புட். ஸோ என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுவே தான் இங்கே அவுட்புட்டில் வரும். when n is equal to k. இந்த கேன்றது என்னென்னா இன்டர்போலேஷன் டெசிமேஷனோட ஃபேக்டர் தான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ் ஆஃப் n வந்து 5 அப் சாம்பிளர் 10 டவுன் சாம்பிளர் 2 அப் சாம்பிளரில் கொடுக்குறோம். டவுன் சாம்பிளிங்னா டெசிமேஷன், இன்டர்போலேஷன்னா அப் சாம்பிளர். ஓகேவா? ஸோ அகெயின் இதே மாதிரி தான் இங்கே நம்ம ட்ரா பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே அப் சாம்பிளர் 5 இருக்கா, 10 எப்படி எழுதலாம், டவுன் சாம்பிளர் வித் 5 அண்ட் தென் டவுன் சாம்பிளர் வித் 2. 10 5 into 2ன்னு எழுதலாமா? இங்கே ஒரு அப் சாம்பிளர் இருக்குது. ஸோ we can get the same value as a output. புரியுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் ப்ராப்ளம், கன்சிடர் the two ways of cascading a decimator and interpolator as shown in figure. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சிஸ்டமில் இன்டர்போலேட்டர் அதுக்கப்புறம் டெசிமேட்டர் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சிஸ்டமில் டெசிமேட்டர் ஃபர்ஸ்ட் இன்டர்போலேட்டர் நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட் y1 of n, இதோட அவுட்புட் y2 of n கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டு கண்டிஷன்ஸை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். If decimator is equal to interpolator, show that the outputs of two systems are different. That is very important. இப்போ டெசிமேட்டரும் இன்டர்போலேட்டரும் சேமாக இருந்ததுன்னா இந்த சிஸ்டமோட அவுட்புட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா ஷோ தட் த டூ சிஸ்டம்ஸ் ஆர் ஐடென்டிக்கல்
if d and I values are relatively prime. That is the second condition. So it is very important question. Systems கொடுத்திருக்காங்க. இங்க d and I ஓட values பொறுத்து இது எப்படி வந்து நம்ம condition d and I ஓட values பொறுத்து system identical different நம்ம prove பண்ண போறோம். ஓகே, ஸோ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற சிஸ்டம்ஸை தான் ட்ரா பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு சிஸ்டமில் இன்டர்போலேஷன் ஃபர்ஸ்ட் வருது, நெக்ஸ்ட் டெசிமேஷன் வருது. ஸோ இன் பிட்வீன் நம்மளுக்கு கிடைக்கிறது அப் சாம்பிளிங். கரெக்டாக இந்த அப் சாம்பிளிங்கை தான் இங்கே டவுன் சாம்பிளிங் கொடுத்து நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். செகண்ட் சிஸ்டமில் என்ன கிடைக்குது, எக்ஸ் ஆஃப் என்ன டவுன் சாம்பிள் பண்ணி அண்ட் தென் இன்டர்போலேட்டர் கொடுக்குறோம். ஸோ இன் பிட்வீன் கிடைக்கிறத எக்ஸ் டி ஆஃப் என்னன்னு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு ஐ. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அஸ்யூம் பண்ணிக்கிறோம், ஒரு எக்ஸ் ஆஃப் என்ன்ற ஒரு சீக்வன்ஸை அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இது நம்ம அஸ்யூம் பண்ணுற வேல்யூ தான். நீங்கள் 5 வரைக்கும் போதுன்னா 5 வரைக்கும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஒரு வேல்யூ வந்து அஸ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, இஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஐ, அதாவது டெசிமேட்டர் வேல்யூவும் இன்டர்போலேட்டரோட வேல்யூவும் சேமாக இருந்ததுன்னா சிஸ்டமோட அவுட்புட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதாவது சிஸ்டம் வந்து நாட் ஐடென்டிக்கல். That means y1 of n first system ஓட அவுட்புட்டும் செகண்ட் சிஸ்டமோட அவுட்புட்டும் நாட் ஈக்குவல்னு சொல்லணும். ஓகே, ஸோ இப்போது நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சேம் வேல்யூ எடுத்திருக்கோம். இப்போ 2ன்னு ஒரு வேல்யூ எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்க, d is equal to i. ஸோ டெசிமேஷனும் இன்டர்போலேஷனும் பை த ஃபேக்டர் 2வால் நடக்குதுன்னு எடுத்துட்டோன்னா எக்ஸ் ஆஃப் என்னன்றது இன்புட் சீக்வன்ஸ். இந்த 1 2 3 4 5 6 இருக்கு இல்லையா, ஸோ இந்த வேல்யூவை இந்த இன்டர்போலேஷனுக்கு நம்ம கொடுக்குறோம். இங்கே கொடுக்குற இந்த ஃபேக்டரோட -1 zeros வந்து ஆட் பண்ணும். ஸோ 2 - 1 என்ன அர்த்தம், ஒரு 0 வந்து ஆட் பண்ணும். ஸோ அப் சாம்பிளிங்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற சீக்வன்ஸ்க்கு இடையில என்ன போடுறோம், இங்கே கொடுத்துருக்கிற சாம்பிள்ஸ்க்கு இடையில ஜீரோஸ் ஆட் பண்ணுறோம். புரியுதா, 1 0 2 0 ஸோ எல்லா சாம்பிள்ஸ்க்கு இடையிலையும் 0 வந்துருச்சு, நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. தட் இஸ் அப் சாம்பிளிங். அந்த வேல்யூவை எங்கே கொடுக்குறோம், இங்கே டவுன் சாம்பிளருக்கு கொடுக்குறோம். கரெக்டாக, ஸோ டவுன் சாம்பிளருக்கு இந்த வேல்யூவை கொடுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டவுன் சாம்பிள் நடக்கும். டவுன் சாம்பிள்னு என்ன அர்த்தம், 2 - 1 வேல்யூஸ், ரெண்டு சாம்பிள்ஸ்க்கு இடையில இருக்கிற ஒரு வேல்யூவை இக்னோர் பண்ணிடும், எடுக்காது. ஸோ வி கேன் கெட் y1 of n is equal to 1. ஃபஸ்ட்டு சாம்பிள் அப்படியே எடுத்துட்டோம், இந்த ஒரு வேல்யூவை இக்னோர் பண்ணிடுச்சு. செகண்ட் சாம்பிள் எடுத்திருக்கோம், இந்த வேல்யூவை இக்னோர் பண்ணிவிட்டு தேர்ட் சாம்பிள் எடுக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இந்த 1 samples in between 2 samples வந்து இது ரிமூவ் பண்ணிச்சுன்னா we can get the values like this. ஓகே, ஸோ y1 of n கிடச்சிருச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா செகண்ட் சிஸ்டம் எடுக்கிறோம். இந்த செகண்ட் சிஸ்டமில் இப்போ 1 2 3 4 5 6ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துருக்கோம். டவுன் சாம்பிள் பண்ணதுன்னா என்ன அர்த்தம், ஸோ இங்கே ரெண்டு சாம்பிளுக்கு இடையில இருக்கிற ஒரு வேல்யூவை இக்னோர் பண்ணும். கரெக்டா, ஸோ இங்கே 2 - 1 வேல்யூவை வந்து இக்னோர் பண்ணுதுன்னா we can get 1 2வை ரிமூவ் பண்ணிடும், 3 எடுத்துக்கிறோம், 4ரை ரிமூவ் பண்ணிடும், 5 எடுத்துக்கிறோம், 6ை விட்டுரும். ஸோ we can get the value like this. ஸோ அந்த வேல்யூவை எங்கே கொடுக்குறோம், அப் சாம்பிளிங் கொடுக்குறோம். அப் சாம்பிளிங் என்ன பண்ணும், ஸோ ஹியர் 2னா 2 - 1 zeros சாம்பிள்ஸ்க்கு இடையில ஆட் பண்ணும். ஸோ we can get y2 of n is equal to 1 0 3 0 5. Consider that is the second one. ஸோ இப்போ y1 of n y2 of n ஈக்குவலாக இருக்கா, நோ. புரியுதா உங்களுக்கு, ஸோ both are not equal. ஸோ டெசிமேட்டரும் இன்டர்போலேட்டரும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த சிஸ்டம்ஸ் வந்து நாட் ஐடென்டிக்கல். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் கண்டிஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ டெசிமேட்டர் அண்ட் இன்டர்போலேட்டரோட வேல்யூஸ் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்ததுன்னா கொடுத்துருக்கிற ரெண்டு சிஸ்டம்ஸும் ஐடென்டிக்கல் சிஸ்டம்ஸ்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இப்போ ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா நம்ம இந்த டியோட வேல்யூ ஐயோட வேல்யூவும் வந்து ரிலேட்டிவ்லி ப்ரைம் வேல்யூஸாக எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெசிமேஷன் இஸ் ஈக்குவல் டு 3, இன்டர்போலேஷன் இஸ் ஈக்குவல் டு 2. இது நம்ம அஸ்யூம் பண்ணுற வேல்யூஸ் தான். ஓகே, நீங்கள் இன்டர்போலேஷனை 3ன்னு எடுத்துக்கலாம், டெசிமேஷனை 2ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் ஆஃப் n 1 to 6. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டமில் நம்ம என்ன கொடுக்குறோன்னா இன்டர்போலேட்டரோட வேல்யூ 2, டெசிமேட்டரோட வேல்யூ 3. ஸோ இங்கே எக்ஸ் யூ ஆஃப் n எப்படி கிடைக்கும், அப் சாம்பிளிங்கோட வேல்யூ எப்படி கிடைக்கும், 1 0. ஸோ 2னா என்ன அர்த்தம், 2 - 1 zeros ஆட் பண்ணுறோம் பிட்வீன் 2 சாம்பிள்ஸ். ஸோ 1 0 2 0 இந்த மாதிரி அப் டு திஸ் வேல்யூஸ் வரைக்கும் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த வேல்யூவை எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா டவுன் சாம்பிளிங் பை 3. அப்படின்னா என்ன அர்த்தம், 3 - 1 தட் இஸ் 2 வேல்யூஸ் வந்து என்ன பண்ணும், இக்னோர் பண்ணும். ரெண்டு சாம்பிள்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய 2 வேல்யூஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இட் கேன் டேக் திஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஸ் சச். y1 of nன்றது என்ன, டெசிமேஷனுக்கு அப்புறம் கிடைக்கிற வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூவை இங்கே எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த 2 வேல்யூஸை ரிமூவ் பண்ணிவிட்டு we can this வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு 2 வேல்யூஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு we can take this value, then remove this 2 and take this 1 0. புரியுதா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் சிஸ்டமில் வந்து இங்கே கொடுத்துருக்கிற சீக்வன்ஸை இங்கே டெசிமேஷன் கொடுக்குறோம். டெசிமேஷன் என்ன அர்த்தம், 3 - 1 வேல்யூஸ் வந்து இக்னோர் பண்ணும். ஸோ இந்த சீக்வன்ஸ் எக்ஸ் ஆஃப் என்னன்றது என்ன இங்கே கொடுத்துருந்தோம்,
1 2 3 4 5 6 கரெக்டா? ஸோ ஃபஸ்ட்டு சாம்பிளை அப்படியே எடுத்துக்கிறோம் டவுன் சாம்பிளர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2 samples வந்து இக்னோர் பண்ணிடும். இட் கேன் டேக் திஸ் 4th sample, ignore the next 2 samples. So we can get this value as 1,4. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இப்போ இந்த 1,4 எதுக்கு கொடுக்குறோம்? upsampling with the value 2. ஸோ இங்கே ஃபேக்டர் 2னா 2 - 1 zeros வந்து ஆட் பண்ணும். ஸோ ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இங்கே this value becomes 1,0, 4,0. So now we can get y1 of n is equal to y2 of n. Both are equal. இது புரியுதா எல்லாருக்கும்?